அனைவருக்கும் வணக்கம். தங்கமயில் ஜுவல்லரி ப்ரொவைட் பண்ணக்கூடிய டிஜி கோல்டு, சூப்பர் கோல்டு, தங்க மகள், ஃபியூச்சர் பிளஸ்னு 4 விதமான ஸ்கீமை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸையும் இந்த ஒரே வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி தங்கமயிலை பற்றின ஒரு வீடியோ ஒன்று 3 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் வெறுமனே டிஜி கோல்டு ஸ்கீமை பற்றி மட்டும் தான் பேசியிருப்பேன். இந்த வீடியோவில் தங்கமயில் ஜுவல்லரி ப்ரொவைட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்கீமை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் சூப்பர் கோல்டு ஸ்கீமை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த சூப்பர் கோல்டு ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது நார்மலாக நம்ம மந்த்லி பே பண்ணக்கூடிய நகை சீட்டு மாதிரி தான் ஒர்க் ஆகும். இந்த ஸ்கீமில் நீங்கள் மினிமம் 1000ல் ஸ்டார்ட் பண்ணி 1500, 2000, 2500ன்னு மல்டிபிள்ஸ் ஆஃப் 500ல் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை சூஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை மந்த்லி ஃபிக்ஸடாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதம் கம்மியான அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அடுத்த மாதம் அதிகமான அமௌண்ட்டை பே பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்லாம் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இருக்காது. அதனால நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போதே மந்த்லி உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி அதை இந்த ஸ்கீமோட டூரேஷனான 11 மாதமோ மாதம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி இந்த ஸ்கீமுக்காக பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை 22 கேரட் கோல்டோட ரேட்டுக்கு நிகரான இடையில தங்கமாகவே வரவு வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. 11 மாதத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஸ்கீமை ரெடீம் பண்ணுறதுக்கு உங்கள் லொக்கேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தங்கமயில் ஷோரூமை விசிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் தெளிவாக சொல்லிடுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 330 நாளில் இந்த ஸ்கீம் மெச்சூர் ஆயிரும். அப்படி மெச்சூர் ஆனதுலேருந்து 35 நாளைக்குள்ள நீங்கள் அதை ஒரு நகையாவோ காயினாவோ ரெடீம் பண்ணிக்கணும். நீங்கள் அப்படி ரெடீம் பண்ணும்போது தங்க நகையோட செய்குலி சேதாரத்தில் 75% டிஸ்கவுண்ட்டையும், வைர நகையோட செய்குலி சேதாரத்தில் 60% டிஸ்கவுண்ட்டையும், ஜொல்வன் பிராண்ட் கோல்டு ஜுவல்லரியோட செய்குலி சேதாரத்தில் 60% டிஸ்கவுண்ட்டையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுலேருந்து 11 மாதமும் இந்த ஸ்கீமோட தவணை தொகையை கரெக்டான டைமில் பே பண்ணியிருக்கணும். லேட் பேமெண்ட் எதுவுமே பண்ணியிருக்க கூடாது. அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாலே இந்த ஸ்கீமை ரெடீம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அப்போ இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு டிஸ்கவுண்ட் பெனிஃபிட்டையும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், தங்க மகள் ஸ்கீமுமே 11 மாதத்துக்கான மந்த்லி பேமெண்ட் ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி பீரியடும் 330 நாள் தான். அந்த 330 நாளை கடந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஸ்கீமை ரெடீம் பண்ணுறப்பவும் சூப்பர் கோல்டு ஸ்கீமுக்கு கொடுத்த மாதிரினா அதே டிஸ்கவுண்ட் தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. தங்க நகையோட செய்குலி சேதாரத்தில் 75% டிஸ்கவுண்ட்டையும், வைர நகையோட செய்குலி சேதாரத்துக்கு 60% டிஸ்கவுண்ட்டையும், ஜொல்வன் பிராண்டோட கோல்டு ஜுவல்லரிக்கு செய்குலி சேதாரத்தில் 60% டிஸ்கவுண்ட்டையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சூப்பர் கோல்டு ஸ்கீமுக்கும் தங்க மகள் ஸ்கீமுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். சூப்பர் கோல்டு ஸ்கீம்ல நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே தங்கமாவே வரவு வைக்கப்படும். ஆனா அதுவே நீங்க தங்க மகள் ஸ்கீம்ல பே பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே உங்களோட அக்கௌண்ட்ல பணமா தான் வரவு வைக்கப்படும். இதை தவிர்த்து இந்த 2 ஸ்கீமுக்குமே பெருசா எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. அதோட மட்டும் இல்லாம இந்த 2 ஸ்கீமுக்குமே ஒரே மாதிரியான டிஸ்கவுண்ட் பெனிஃபிட் தான் கொடுத்துருக்கிறதுனால நீங்க தங்கமா சேவ் பண்ணக்கூடிய சூப்பர் கோல்டு ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி சேவ் பண்றது தான் உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்டா கொடுக்கும் இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மந்த்லி பேமெண்ட் ஸ்கீம். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது ஒன் டைம் பேமெண்ட் ஸ்கீமான ஃபியூச்சர் பிளஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல நீங்க மாசம் ஃபிக்ஸடா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தொடர்ந்து பே பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. நீங்க ஒரே டைம்ல 15,000 இல்லை அதுக்கும் அதிகமான அமௌண்ட்டை இந்த ஸ்கீம்ல பே பண்றது மூலமா ஜாயின் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி ஜாயின் பண்ணதுல இருந்து 330 நாள் கழிச்சு இந்த ஸ்கீம் மெச்சூர் ஆயிரும். அப்படி மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறமா 35 நாளைக்குள்ள நீங்க இந்த ஸ்கீமை ஒரு நகையாவோ காயினாவோ ரெடீம் பண்ணிக்கலாம். நீங்க அப்படி ரெடீம் பண்ணும்போது நான் முன்னாலே சொல்லியிருந்த அதே டிஸ்கவுண்ட் பெனிஃபிட் தான் இந்த ஸ்கீமுக்கும் வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ்ல கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு நீங்க பே பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு 90 days லாக்இன் பீரியட் கொடுத்துருக்காங்க. அந்த லாக்இன் பீரியட் அப்போ உங்களால் அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ஒருவேளை நீங்க 90 டேஸ்க்கு அப்புறமா இந்த மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாலே அதை ரெடீம் பண்றதா இருந்துச்சுன்னா அப்பவும் இந்த ஸ்கீம் மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்தவித டிஸ்கவுண்ட் பெனிஃபிட்டையும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபைனலா தங்கமயிலோட டிஜி கோல்டு ஸ்கீமை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்கீம்ல நீங்க மாசம் இவ்வளவு அமௌண்ட்டை பே பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஒரே டைம்ல இவ்வளவு அமௌண்ட்டையாச்சும் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட்லயும் சரி அதை பே பண்ண வேண்டிய டூரேஷன்லயும் சரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் கொடுக்கல. உங்ககிட்ட எப்பெல்லாம் காசு இருக்குதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுதோ
அப்பெல்லாம் இந்த ஆப்பை ஓபன் பண்ணி இதுல உங்களால மினிமம் 100 ரூபாயில இருந்தே தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி இந்த ஸ்கீம் மூலமா பே பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை அன்னைக்கு தேதிக்கு தங்கத்தோட விலை என்னவா இருக்கோ அந்த விலைக்கே தங்கமாவே வரவு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமோட டூரேஷன் 11 மாசம், டோட்டலா 330 நாள் வரும். இதுல இருக்கக்கூடிய 300 நாளும் நீங்க பேமெண்ட் பண்ணும்போதுலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸும் ஆட் ஆகும். கடைசி 30 நாளுக்கு மட்டும் நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு எந்த விதமான போனஸும் ஆட் ஆகாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த 300 நாளை 75 நாளா பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுல முதல்ல இருக்கக்கூடிய 75 நாள்ல நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா 5% கோல்டை உங்களோட அக்கௌண்ட்ல ஆட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய 75 நாளைக்கு நீங்க பேமெண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா 3.75% கோல்டை ஆட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய 75 நாளைக்கு 2.5%, ஃபைனலா இருக்கக்கூடிய 75 நாளைக்கு 0.75% எக்ஸ்ட்ராவா உங்களோட அக்கௌண்ட்ல ஆட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்க பே பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு போனஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுறதுனால இந்த ஸ்கீம் மூலமா நீங்க ரெடீம் பண்ண போகும்போது அங்க உங்களுக்கு போடக்கூடிய வேஸ்டேஜா இருக்கட்டும், மேக்கிங் சார்ஜஸா இருக்கட்டும், எதுலயுமே எந்த விதமான டிஸ்கவுண்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க கம்ப்ளீட்டா பே பண்ணி தான் இந்த ஸ்கீம் மூலமா ரெடீம் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீமுக்குமே லாக்இன் பீரியட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனா அது அந்த ஸ்கீம் மாதிரி 90 நாள்லாம் கிடையாது. இந்த ஸ்கீமோட லாக்இன் பீரியட் 30 நாள் தான். அந்த 30 நாளைக்குள்ள நீங்க இந்த ஸ்கீமை ரெடீம் பண்ண முடியாது. இந்த ஸ்கீம்னு மட்டும் இல்ல, தங்க மயிலோட எந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் அந்த ஸ்கீமுக்கு நீங்க பே பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட்டை நகையாவோ காயினாவோ தான் உங்களால மாத்திக்க முடியுமே தவிர அதை உங்களுக்கே திரும்ப பணமா கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த ஸ்கீம் மூலமா காயின் வாங்குறதா இருந்தாலும் அந்த காயினுக்கு டை சார்ஜஸ் போடுவாங்க. இந்த டை சார்ஜஸா 4 கிராமுக்கு மேல இருக்கக்கூடிய காயினுக்கு 2%, 4 கிராமுக்கு கீழே இருக்கக்கூடிய காயினுக்கு 3% நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க உங்க நேம்ல ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டு இதுல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்கீமை வேற ஒருத்தரோட நேமுக்கு சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெடிம்ஷன் அப்போ ஸ்கீம்ல என்ரோல் பண்ணவங்க தான் அதை ரெடீம் பண்றாங்களா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரியான ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நீங்க ஆன்லைன்ல ரெடீம் பண்றதா இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே மெயில் பண்ற மாதிரி இருக்கும். 4 ஸ்கீம் பார்த்துருப்பீங்க. இதுல எந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணலாம், எதுல ஜாயின் பண்றது அதிகமான லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதுல ஜாயின் பண்ணாலும் அது எல்லாமே ஒரே மாதிரியான பெனிஃபிட்டை தான் கொடுக்கும். என்ன ப்ரோ புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அதான் டிஜிகோல்ட் ஸ்கீமா இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, அப்புறம் எப்படி எல்லா ஸ்கீமும் ஒரே மாதிரியான பெனிஃபிட்டை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நார்மலா இன்னைக்கு கோல்டை வாங்கிட்டு 1 இயர் கழிச்சு அதோட பிரைஸை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. எல்லா வருஷமுமே இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆவரேஜா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பெர்சேஜை விட கம்மியான பெர்சேஜ் தான் இவங்க நமக்கு போனஸா கொடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் 75 டேஸ்க்கு எதுக்கு அதிகமான போனஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த டைம்ல நீங்க அதிகமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த தங்கத்தோட மதிப்பை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி பீரியட் அப்போ அது எங்கேயோ இருக்கும். கண்டிப்பா அந்த 5% அப்படிங்கிறத ஈஸியா ரீச் பண்ணிடும் அப்படிங்கிறது இவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் அந்த டேஸ்க்கு அதிகமான போனஸை கொடுத்து உங்களை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. இப்படி தங்கத்தோட மதிப்பு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆனாலும் அது ஒரு குறிப்பிட்ட பெர்சேஜை மட்டும் பிக்சடா நமக்கு போனஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய பெர்சேஜ் எல்லாத்தையுமே அவங்களோட லாபமாக்கிப்பாங்க. தங்க மயிலோட ஸ்கீம்னு மட்டும் இல்ல, பொதுவாகவே இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்லையுமே இதே மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். ஒன்று போனஸ்ன்னு சொல்லி நம்ம வாங்கியிருக்கக்கூடிய தங்கத்தோட அப்ரிசியேஷனை நமக்கே கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துட்டு வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ்ன்னு போட்டு அதில் மேக்ஸிமம் அமௌண்ட்டை லெஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைனா போனஸ் எதுவுமே கொடுக்காம மேக்கிங் சார்ஜஸ் அப்புறம் வேஸ்டேஜில் குறிப்பிட்ட பர்சன்டேஜை டிஸ்கவுண்டாக கொடுக்கறதா சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலுமே எல்லாமே ஒன்று தான். இந்த ஸ்கீம் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, மொத்தமாக 1 கிராம் 2 கிராம்னு கோல்டு வாங்க முடியாதவங்களால இந்த மாதிரியான ஸ்கீமை யூஸ் பண்ணி சின்ன சின்ன அமௌண்ட்ல இருந்தே கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் தான் இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கோல்டு வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா கோல்டு அப்படிங்கிறது ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதை இந்த மாதிரியான ஆப் மூலமா வாங்கும்போது காயினா வாங்குறது பெட்டர். இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட பண்ண சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண டிஜிகோல்ட் ஆப் அப்படிங்கிறது இதுவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படி இவங்க லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா இதை காப்பி பேஸ்ட் பண்ண பல ஜுவல்லரியோட இப்போ இருக்கக்கூடிய டிஜிகோல்ட் ஸ்கீம்ல என்னால் இதை விட அதிகமான பெனிஃபிட்டா பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது இவங்களுமே கரண்ட் மார்க்கெட்டோட காம்படிட் பண்ற அளவுக்கு அந்த பெனிஃபிட் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். மற்றபடி உங்களோட லொக்கேஷன் பக்கத்துல தங்க மயிலோட ஷோரூம் இருந்து உங்களுக்கும் அந்த பிராண்ட் மேல நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். வரட்டா?